இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபாண்டன்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபாண்டன்ட்னா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் டிசைன் பண்ணலாம், அது எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் நம்ம சேனலில் கண்டினியூஸாக கேட்குற டவுட் ஃபாண்டன்ட்னா என்ன சிஸ்டர், அது எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நம்மளுடைய ப்ரீவியஸ் கம்யூனிட்டியில் நான் ஒரு ஓட்டிங் வச்சுருந்தேன். அதில் செலக்ட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபாண்டன்ட் கேக் செலக்ட் ஆகிருக்கு. நான் ஃபாண்டன்ட் கேக் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபாண்டன்ட் பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ ஒரு வீடியோவில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ட்ரப்போலைட் பிராண்டில் உள்ள ஃபாண்டன்ட் தான் நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது நிறைய பிராண்ட்ல நமக்கு அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. ஸோ இந்த ஃபாண்டன்ட் பார்த்தீங்கன்னா நீங்க இது கூட எதுவுமே ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஒரு சில ஃபாண்டன்ட்லாம் நம்ம ஓப்பன் பண்ணதையுமே கையில போய் அடிக்கடி ஓட்டும். கொஞ்சம் நீங்க கையில பட்டர்லாம் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் சிஎம்சி பவுடர்லாம் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபாண்டன்ட் பார்த்தீங்கன்னா நீங்க அது கூட எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே தேவையில்லை. இது நீங்க வாங்கிட்டு அப்படியே ரெடி டு யூஸ் டைரக்டாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்டன்ட்டை ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சுகரை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுவாங்க. பட் கார்ன்ஃப்ளவர் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பவுடர் சுகரே நீங்க யூஸ் பண்ணுங்க. பவுடர் சுகர் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபாண்டன்ட் லைட்டா கையில போய் ஒட்டுச்சு அப்படின்னா அது ஒட்டாம இருக்கிறதுக்காக நம்ம பவுடர் சுகர் யூஸ் பண்றது ரொம்பவே நல்ல ஆப்ஷன். ஃபாண்டன்ட் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணி நீங்க கேக்ஸ் எல்லாம் பண்ண போறீங்க, டிசைன்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சிலிக்கான் மேட் நமக்கு கடையில் அவைலபிளா இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ணி ஃபாண்டன்ட்ல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். நான் உங்களுக்கு அதை ரோல் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதோட ரிசல்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு ரவுண்டா இருக்க மாதிரி மேட்டு கிடைச்சது அப்படின்னா நீங்க வாங்கிக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஃபாண்டன்ட்லாம் ரோல் பண்ணி நம்ம என்டையர் கேக்குமே நம்ம கவர் பண்றதுக்கு இது இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மேட் யூஸ் பண்ணி நம்ம கேக்கினுடைய டின் இருக்கு இல்லைங்களா, அதோடைய எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 6 இன்ச் கேக் டின் கொண்ட ஒரு கேக் பண்ண போறீங்க. அதுக்கு நீங்க ஃபாண்டன்ட் ஃபுல்லா கேக்க கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 14 இன்ச் வரைக்கும் நீங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நீங்க அந்த ஃபாண்டன்ட்டை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் ஃபாண்டன்ட்டை ரோல் பண்ணும்போது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஃபாண்டன்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபாண்டன்ட் ஓப்பன் பண்ணதையுமே இந்த மாதிரி தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபாண்டன்ட் ஓப்பன் பண்ணதையுமே நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஏர்லாக் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபாண்டன்ட்டை திருப்பி ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலுமே இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நல்ல ஒரு கவரில் ஏர்லாக் எதுவுமே இல்லாமல் நல்லா லாக் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் அதே பாக்ஸில் கூட நீங்கள் போட்டு அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, இப்போ நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். நல்லாவே ஹார்டாக இருக்குது. இப்போ இது கொஞ்சம் நேரத்திலே ரூம் டெம்பரேச்சருக்கு மாறும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக இதில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் நீங்கள் கையில் பட்டரோ இல்லை எண்ணெயோ எதுவுமே அப்ளை பண்ணவே தேவையில்லை. ஆல்ரெடியே ரெடி டு யூஸ் ஃபாண்டன்ட் தான் இது. ஜஸ்ட் நீங்கள் பவுடர் சுகர் மட்டும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்றது உங்களுக்கு அது பார்க்கும்போதே தெரியும். கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பேலன்ஸ் உள்ளதை திருப்பியுமே நான் கவரில் போட்டுட்டு திருப்பியும் அதே பாக்ஸில் நல்லா ஏர்லாக் இல்லாமல் நல்லா கவர் பண்ணி மூடி வச்சுக்கிட்டேன். ஸோ பாருங்கள், நம்ம கொஞ்ச நேரம் இது எடுத்ததையுமே ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம அது நல்லா பிசையறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இது நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். ஃபாண்டன்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. நமக்கு 2 கை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபாண்டன்ட்டில் டிசைன்லாம் பண்ண முடியும். அப்போ தான் நல்லா பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கையில் நல்லா ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நல்லாவே செட் ஆகிரும். இப்போ பாருங்க, நல்லா இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதை உங்களுக்கு ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஃபாண்டன்ட் ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில்வரில் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற கட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிற ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் மரக்கட்டையெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க, அதில் கொஞ்சம் கேப்ஸ் எல்லாம் இருக்குது, கரெக்டாக தேய்க்கிறதுக்கு வராது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஷைனாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபாண்டன்ட்டுக்குன்னே சொல்லி தனியாக ரோலரும் நமக்கு கடையில் அவைலபிளாக இருக்கும். ஃபுல் ஒயிட் கலர்ல இருக்கும். அது கிடைச்சாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா நம்ம எப்பயும் போல சப்பாத்திக்கு தேய்ப்போம் இல்லைங்களா, அதே மெத்தட்ல ஃபுல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு 6 இன்ச் அளவுக்கு கேக் டின் நான் யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 இன்ச் வரைக்கும் நான் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு டிசைன் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது ஃபாண்டன்ட் கட்டர் நமக்கு கடையில் அவைலபிளா இருக்கும். நிறைய டிசைன்ஸ்ல அவைலபிளா இருக்கும். எனக்கு இந்த ஃப்ளார் ஷேப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் இந்த ஃப்ளார் ஷேப்
நான் சூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலுமே அது செட் ஆகிரும். ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அச்சு மட்டும் விழுகும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி லைட்டாக ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மோல்டோடையே அந்த ஃபாண்டன்ட்டும் கையோட வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ப்ரெஸ் பண்ணி இந்த டிசைன் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நான் தேய்ச்சிருக்கேன். இதை வந்து கேக்குக்கு மேலே எப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். என்கிட்ட இப்போதைக்கு இன்ஸ்டன்ட் கேக் எதுவுமே இல்லை. நார்மலாக நான் கேக் டின் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் அந்த ரோலர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி துணி காய வைக்கிற மாதிரி அப்படியே எடுக்கணும். எடுத்துட்டு அப்புறம் அழகாக நீங்கள் அதை ஒரே ஒரு பக்கம் மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து போர்வை மாதிரி போத்தி விடணும். நிறைய பேர் வந்து ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணி கேக்கை கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. காரணம் என்னென்னா நம்ம ஆட் பண்ணதையுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் தள்ளி தள்ளி விட்டு ஃபாண்டன்ட்டை கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் நான் என்னோட பர்சனல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பக்கமாக அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போகாமல் மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா ஸ்ட்ரைட்டாக ஈக்குவல் பண்ணி விடணும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி மேலேருந்து ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலாக ஸ்ப்ரெட்டாக கிடைக்கும். ஸோ ஈக்குவலாக நமக்கு கிடைக்கும். ஒரே டைரெக்ஷனில் ஒரே மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் நீங்கள் ஃபுல் கவர் பண்ணும்போது ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் லைட்டாக மேலேருந்து கீழே ஸ்ட்ரெச் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஈக்குவலான ஃபாண்டன்ட் வந்து கவர் பண்ண முடியும். இப்போதைக்கு என்கிட்ட கேக் எதுவுமே இல்லை. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படியோ ஃபாண்டன்ட் கேக் தான் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஸோ எக்ஸ்ட்ராவாக உள்ளதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபாண்டன்ட் ஸ்மூத்னர் சொல்லிட்டு நமக்கு கடையில் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணி விட்டுக்கலாம். பெரிய பெரிய மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாண்டன்ட் கேக் வந்து மெயினாக சூஸ் பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னென்னா நார்மல் க்ரீமை வந்து நம்ம ரொம்ப நேரத்துக்கு டிஸ்பிளே கேக் மாதிரி வைக்க முடியாது. பட் ஃபாண்டன்ட் டிசைன் பண்ணி நம்ம பண்ணுற கேக்ஸ் எல்லாமே ரொம்ப நேரத்துக்கு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாண்டன்ட் ரெசிபி வந்து போஸ்ட் பண்ண சொல்லி கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. பட் வீட்டில் வந்து நம்ம ஃபாண்டன்ட் ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தேவைப்படும். கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நம்ம நிஜமாலேயே நம்ம கடையில் வாங்குற மாதிரி ஃபாண்டன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக கார்ன் சிரப் வந்து தேவைப்படும், கிளிசரின் தேவைப்படும், ஷார்ட்னிங் தேவைப்படும், அதுக்கப்புறம் டைலோஸ் பவுடர்னு சொல்லுவாங்க அது தேவைப்படும். அப்படி இல்லைன்னா சிஎம்சி பவுடர் கூட யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக ஜெலட்டின் தேவைப்படும். இவ்வளோ இன்கிரீடியன்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாண்டன்ட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நார்மலாக டிஐஒய் மாதிரி நிறைய பேர் ஃபாண்டன்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்டையர் கேக்கையுமே நம்மளால கவர் பண்ண முடியாது. வேணும்னா சின்ன சின்ன ஃப்ளார் மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன டிசைன்ஸ்ல கேக் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். பட் மெயினாக ஃபுல்லாக கேக்கை வந்து நம்மளால கவர் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் அந்த டேஸ்ட் வைஸில் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்காது. நான் ஏன் ப்ரொஃபஷனல் ஃபாண்டன்ட் ரெசிபி வந்து உங்க கூட ஷேர் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிகினர் லெவலில் இல்லை மாடரேட் லெவலில் தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லா இன்கிரீடியன்ஸுமே வந்து கிடைக்காது. ஸோ அதனால தான் வந்து நான் அந்த ரெசிபி வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கல. ஸோ அதுக்கு பொதுவாக நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃபாண்டன்ட் கடையிலேயே வாங்கி நீங்கள் சுலபமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து கேக் இந்த மாதிரி தான் அழகாக கவர் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனை ரொம்பவே அழகாகவே பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ளாரை வந்து கட் பண்ணி எடுத்திருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு வந்து கொஞ்சமாக டிசைனுக்காக நான் சுகர் பால்ஸ் எல்லாம் சென்டரில் ஆட் பண்ணி டிசைன் பண்ணிக்க போகிறேன். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ளாரை கேக்குக்கு மேலே டிசைன் மாதிரி அழகாக வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு தான் நான் இதை காமிச்சிருக்கேன். ஒரு ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் ஃபாண்டன்ட் கேக் ரெசிபி வந்து நான் வந்து அடுத்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஃபாண்டன்ட் பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.